பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. இருதயத்தில் ஒரு சுத்தம் வேணும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது. ஆண்டவர் நோவாவின் காலத்தில் பார்க்கும்பொழுது எல்லாருடைய இருதயம் ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தது. அவனுடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாக இருந்ததுன்னு பார்த்துட்டு தான் ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழிக்கிறாரு இந்த உலகத்தை நீரால். அப்பொழுது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஒரு இரக்கம் பெறத்தக்க ஒரு மனுஷன் இருந்தான், ஏற்றவனா ஒருத்தர் இருந்தான். அவர் தான் என்ன, யாரு? நோவா. ஏன்னா அவனுடைய இருதயம் சுத்தமுள்ளதாக இருந்தது. அதனால ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் செய்தார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமான சாட்சியை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம இருதயத்துக்குள்ளேருந்து தான் கசப்பு, வெறுப்பு, கோபம் எல்லாமே வரும். ஆனால் தேவ அன்பினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்படும் பொழுது நம்மிடத்திலிருந்து நற்கனிகள் வெளியாகும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே ஊற்றப்பட்ட தேவ அன்பை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறோம். ஆகையினாலே நம்ம இருதயம் எப்பொழுதும் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அதனால என்னங்க லாபம் அப்படின்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நமக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கு தேவனை தரிசிக்க வேண்டும் என்று. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் இருதயத்தை சுத்திகரித்து சுத்தமாக்கி கொண்டே இருக்கிறீங்களோ அந்த அளவில் சீக்கிரமாக நீங்கள் தேவனை தரிசிப்பீர்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.